எனவே இந்த மாபெரும் பேரணியின் மூலம் நான் சொல்லுகிற மெசேஜ், மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானதல்ல. அதனால் செக்யூலரிசம், அம்பேத்கர், நேரு, காந்தி எல்லோரும் சேர்ந்து இந்த அரசுக்கு மதம் வேண்டாம்னு முடிவு பண்ணாங்க. இந்து மதத்தை அறிவிக்கலாம், அதான் பிஜேபி சொல்றான், ஆர்எஸ்எஸ் சொல்றான், எல்லாரும் சொல்றான். இந்து மதத்துல டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னு சொல்லுங்க, சகோதரத்துவம் இருக்குன்னு சொல்லுங்க. நாம் எல்லாம் சகோதரர் வந்து நாளைக்கு கட்டி பிடிக்க தயாரா? கட்டி பிடிக்க தயாரான்னு தான் கேட்கிற. இதையே திருச்சி பேசுவாங்க. திருமாவளவன் வேற மாதிரி பேசினாருப்பான், பரப்புவாங்க. அண்ணன் தம்பியாய் கட்டி பிடிக்க உன்னால் முடியுமா? என்னையும் ஒரு சகோதரனாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்து மதத்தில் சகோதரத்துவம் உண்டு, திருமாவளவன் எங்களோடு இணைய வேண்டும் என்று சொல்லுகிற துணிச்சல் உங்களுக்கு உண்டா? பிரச்சனை அதுதான். நோ ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம் இல்லை. அதனால இந்தியாவின் அரச மதமாக இந்து மதத்தை அறிவிக்க முடியாது, முஸ்லீமை அறிவிக்க முடியாது, இஸ்லாத்தை அறிவிக்க முடியாது, அது வெளிநாட்டில் தோன்றிய மதம். கிறிஸ்தவத்தை அறிவிக்க முடியாது, அது வெளிநாட்டில் தோன்றிய மதம். சமணத்தை அறிவிக்க முடியாது, அது சின்ன மதம். பௌத்தத்தை அறிவிக்க முடியாது, அது கண்ணால பார்க்க முடியாத ஒரு மதம். பூத கண்ணாடி வச்சு தான் பார்க்கணும். 50 லட்சம் பேரோ 1 கோடி பேரோ இருக்கிறாங்க, 140 கோடி பேர்ல அது மதம் அழிஞ்சு போச்சு. ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்தது. மதத்தை அறிவிக்க முடியாது. சீக்கியத்தை அறிவிக்க முடியுமா? அறிவிக்க முடியாது, சின்ன மதம். பார்சி மதத்தை அறிவிக்க முடியுமா? அது வெளிநாட்டு மதம். அறிவிச்சா இந்து மதத்தை தான் அறிவிக்க முடியும். இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லையே, இந்து மதத்தில் அண்ணன் தம்பி உறவாடல் இல்லையே. அதனால் தானே அம்பேத்கர் வேண்டாம் என்றார், அதற்குத்தானே காந்தி ஒத்துக்கொண்டார், அதைத்தானே நேரு ஏற்றுக்கொண்டார், அதைத்தானே சர்தார் பட்டேலும் வழிமொழிந்தார். அதனால் தானே இந்த அரசமைப்பு சட்டம், அதனால் தானே நம்முடைய அரசு செக்யூலர் ஸ்டேட். இதை தகர்ப்பதற்காகத்தான் தோழர்களே பிஜேபி முயல்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.